எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. குரு பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி குரு பகவான் தற்போது இருக்கின்ற ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதனால் வரைக்கும் உங்க ராசிக்கு 4ஆம் இடமான அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல இருந்து வந்த குரு பகவான் தற்போது கும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக உறுதியாக கும்பத்துக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக உறுதுணையாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கடந்த ஒரு 2.5 ஆண்டுகளா பார்த்தீங்கன்னா அந்த 7.5 சனியில ஜென்ம சனி அப்படின்ற அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்ட ராசிகள்ல கும்பமும் கடகமும் அடங்கும். சரிங்களா? கடகத்துக்கு அஷ்டம சனி, உங்களுக்கு வந்து ஜென்ம சனி. ஸோ நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள், போராட்டங்கள், மன அழுத்தங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாகவே இருந்திருக்கும். குடும்பம் சார்ந்த வழியில நிறைய பிரச்சனைகள், பிரிவுகள் சார்ந்த விஷயங்களை சனி பகவான் கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இழப்புகள் வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க, நிறைய பிரிவுகளை சந்திச்சிருப்பீங்க, ரொம்ப நெருங்கிய உறவுகளுடைய பிரிவுகளால நிறைய மன வருத்தங்களையும் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், இளைய பொறுத்த வரைக்கும் அந்த காதல் சார்ந்த விவகாரங்கள்ல சிக்க வைத்து அதனால் ஒரு மனக்கசப்பையும் மன உளைச்சலையும் உண்டாக்கி கொடுத்திருக்கும். வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா அதிகமான உடல் உழைப்பு, அதற்கேற்ற அங்கீகாரம், அதற்கேற்ற சம்பளம் கிடைக்காத ஒரு நிறைய பேர் தள்ளப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? தொழில் ரீதியாகவும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நிலைக்கு நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்க. காசு பணம் சார்ந்த விஷயம் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. ஒரு சில பேர் கொடுத்த காசு வராம போயிருக்கும். ஸோ இப்படியாக ஒருவருடைய வாழ்க்கையும் ஒரு மாதிரியான கஷ்டங்கள் வந்து கடந்த காலங்களில் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா கும்பம் சதயம் வந்து கடந்த 2024ஆம் ஆண்டு பாதிக்கப்பட்ட ராசிகள்ல அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி நட்சத்திரம்னா கும்ப சதயம் தான். ஸோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் அதிகமாக பார்த்துட்டீங்க. ஸோ இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? ஏன்னா குருவும் கடந்த காலங்களில் சாதகமா இல்லை. இப்பதான் குரு பகவான் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வர போறார். 5ஆம் இடத்துக்கு வந்து ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போகிறார். அதாவது பொதுவா குரு பகவான் வந்து இருக்கிற இடத்தை விட அவர் பார்க்கிற இடத்தை வந்து பலப்படுத்துவார். அந்த வகையில குருவினுடைய பார்வைகள் எங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்திலையும் ராசியின் மீதும் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவின் மீதும் அவருடைய பார்வையானது விழுதுங்க. சரிங்களா? ராகு தனிச்சு ராசியில உட்காரத்துக்கும் குரு பார்வை வாங்கி ராசிக்குள்ள உட்காரத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இந்த ராகு கொடுக்கிற ராகு, சரிங்களா? இந்த குரு கொடுக்கிற குரு பகவான். சரிங்களா? அப்போ அதிகமா பொருளாதார ரீதியாக பணம் வருமானம் சார்ந்த வழியில நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த குரு பயிற்சி கும்பத்துல பிறந்தளவுக்கு உறுதியா கொடுக்கும். நிச்சயமாக கடந்த காலங்கள்ல இருந்த சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாறும். வேலை ரீதியாக கிடைக்க வேண்டிய அந்த ப்ரமோஷன், பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள், அங்கீகாரங்கள் சார்ந்த விஷயங்கள், பெயர் புகழ் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கும். யாருக்கெல்லாம் ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரவரியான ஒரு ஜாப்ல இருந்துட்டே இருக்கீங்க, ஒரு பணி நிரந்தரம் ஆகிற நிலைமையில நீங்க இல்லாம இருக்கீங்கன்ற பட்சத்துல தற்போது நிரந்தரமாக ஒரே இடத்துல பணிபுரிகின்ற ஒரு தன்மைகள் கண்டிப்பாக வரும். நிறைய பேர் வந்து சொந்த ஊருக்கே போகலாம், டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் அந்த இப்போ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சொந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். நிம்மதியா சந்தோஷமா சொந்த ஊர்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான சில விஷயங்களை குரு பகவான் செய்வார் அப்படின்னு சொல்லலாம். மேலும் ராகு ராசிக்குள்ள இருக்கிறதுனால எந்த நிலையிலும் அந்த சூழ்நிலையை உங்களை தான் ஆக்கிப்பீங்க. சரிங்களா? சூழ்நிலை எப்படிப்பட்ட தன்மையில இருந்தாலும் சரி, அதை உங்களுக்கான ஒரு நிலையை நீங்க ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு சாதுரியத்தை ராகு கொடுப்பார்.
ரெண்டாவது, ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களை ராகு அதிகப்படுத்தும். குரு பார்வையை வாங்கிய ராகு அதிகப்படுத்தும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான சில முயற்சிகளை, சில ஊக்குவித்தலை ராகு பகவான் செய்வார் அப்படின்னே சொல்லலாம். மேலும் தொழில் செய்யறவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழில்ல ஒரு நிலையான நீடித்த வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். நல்ல ஒரு லாபத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். ஒரு ஏற்றத்தை குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? இது நாள் வரைக்கும் இருந்த நிலை வேற, இனிமேல் இருக்கக்கூடிய நிலை அப்படின்றது கண்டிப்பாக மாறும். ரெண்டாவது, 5ஆம் இடத்துல இருந்து ராசியை குரு பகவான் பார்க்கும்போது உங்களோட நியாயமான ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் நிறைய பேருக்கு அந்த காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். துணிஞ்சு முடிவெடுப்பீங்க. சரிங்களா? அது அந்த துணிச்சலை ராகு அதிகமாக கொடுக்கும். மேலும் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கார், 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். கும்பத்துல பிறந்தவனுக்கு இன்னும் 7 சனி முழுமையா முடியல. அது தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது பாதிக்கு பாதி பிரச்சனை குறையும், ஆனா பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். அப்போ 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனாலையும் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலையும் கும்பத்துல பிறந்தவங்க வார்த்தைகளை மட்டும் குறைச்சிக்கங்க, பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க. ரெண்டாவது, 7ஆம் இடத்துக்கு கேது வரும்போது வாழ்க்கை துணையார் சார்ந்த வழியில சில சாதகமற்ற விஷயங்களை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுப்பார். அப்போ லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும், கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். சரிங்களா? எதுலையுமே ஒரு நிதான போக்கு நீங்க அதிகமா கடைபிடிக்கும் போது சிறப்பா இருக்கும். ரெண்டாவது, நட்பு வட்டாரங்கள் கிட்ட கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? புதிதாக அறிமுகம் ஆகக்கூடிய நபர்களை நம்பி பணத்தை இழக்க வேண்டாம். அதே மாதிரி கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டங்கள் ஒரு சிறப்பான ஒரு நிலையில பெரும்பாலும் இல்லை. சரிங்களா? பெரும்பாலும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லை. அதே மாதிரி 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையற்ற விரக்திகள், தேவையற்ற சண்டைகள், தடை தாமதங்கள் சார்ந்த விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது சிறப்பா இருக்கும். அதே போல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உறுதியா கொடுக்குங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிற நல்ல ஒரு அறிவாற்றலை கொடுப்பார், நல்ல சிந்தனையை கொடுப்பார். எதுலையுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த அறிவை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு காலகட்டமா இந்த காலகட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது போட்டித் தேர்வு எழுத போறீங்க அப்படின்ற பட்சம் இந்த போட்டித் தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு சதவீதம் கும்பத்துல பிறந்தவங்களுக்கு, சதயத்துல பிறந்தவங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த குரு பயிற்சி இத்தகைய வகையில் நல்ல ஒரு சாதகமான விஷயங்களை அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி செய்ய போகுது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்க போறீங்க. குறிப்பா திருமணமான பெண்களுக்கு உங்களோட ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். குறிப்பா திருமணமானவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளா கிடைக்காம இருக்கோ அந்த குழந்தை அமைப்புகளை உறுதியாக கொடுப்பார். சரிங்களா? அதனால பாக்கியத்தை குரு பகவான் பார்க்கறனாலையும் 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிற நிச்சயமாக நல்ல குழந்தை அமைப்புகள் இருக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு பெருமை மீதத்தக்க வகையில நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கண்டிப்பாக நீங்க பார்ப்பீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.